ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கௌதம் கிட்டே போயிட்டு நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கௌதம் இந்த அஞ்சலி நடிக்கிறாளோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிருந்தப்போ அவள் கையில் ஏற்றிருந்த நீடில் ஓப்பனாக இருந்துச்சு. அதே சமயம் அந்த ரூமில் பிரியாணி சாப்பிட்டதுக்கான வாசம் வந்துச்சு. ஆனால் நான் கேட்டப்போ கஞ்சி தான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட போய் சொன்னாங்க. டஸ்ட்பினில் பார்த்தீங்கன்னா பிரியாணி கவர் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு நான் கொஞ்சம் அவன் மேலே சந்தேகப்பட்டேன். ஆனால் இது வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவன் உண்மையிலே திருந்திட்டாளா இல்லை நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கோமான்றத தெரிஞ்சதுக்காக அவள் விஷம் குடித்து வீட்டில் போட்டால பார்த்தீங்களா, அந்த பாட்டிலை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு எடுத்துக்கிட்டு நேராக லேபில் போய் டெஸ்ட்டுக்காக கொடுத்துருக்கேன். அது பாசிட்டிவாக வந்தால் கண்டிப்பாக இவ திருந்திட்டான்னு நம்பலாம். ஆனால் நெகட்டிவாக வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இவ திருந்தலை, இன்னுமே நடிச்சிட்டு தான் இருக்கா, இவக்கு பின்னாடி யாரோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம இலக்கியாவும் கௌதம் புரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக இந்த லேப் டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லேப்லேருந்து கால் பண்ணுறாங்க. சார் மேடம் இப்படி தான் நீங்கள் கொடுத்துட்டு போனேன், பாட்டிலை செக் பண்ணி பார்த்தோம், அதோட ரிப்போர்ட் வந்துச்சு, வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, அது ஏன்னா மற்ற டாக்டருங்கிட்ட போனால் கூட போய் சொல்லுவாங்கன்னுட்டு இந்த இலக்கியா பார்த்தீங்கன்னா போலி கர்ப்பத்தில் வசமாக மாட்டாங்க பார்த்தீங்களா. அந்த டாக்டர் மூலமாகவே இந்த டெஸ்ட்டை எடுக்க வச்சிருந்தாலும் அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அஞ்சலி விஷம் சாப்பிடல, இது வேறு எதுவும் இல்லை, தேனு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்முடைய கௌதம் இலக்கியாவுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இவ்வளோ இவ்வளோ நாள் நம்பிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்படி நம்மளை முட்டாளாக்கி ஏமாத்திருக்காளே. கார்த்தி சொல்கிறது நல்லதான், அவன் திறந்த மாட்டா, ஒரு காலத்தில் அவன் ஏற்றுக்க மாட்டான்னு சொன்னதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இவன் திருந்திட்டான்னு சொல்லிட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வக்காலத்து வாங்கினது தப்பாக போச்சு. இது எப்படி அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள இதில் சேர்த்தா அது ரொம்ப நல்லதாக போயிடுச்சு. அந்த அஞ்சலி வீட்டுக்குள்ளே சேர்த்திருந்தாலும் நம்மளை முட்டாளாக்கி நம்ம வீட்டை விட்டு போகிற மாதிரி செஞ்சிருப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்கிறாங்க. இதுக்கு மேலே ஹாஸ்பிட்டல் ட்ராமா போடுறன்றது தெரிஞ்சிச்சு. அதுக்கு அவக்கு பின்னாடி யார் உதவி பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலியை கண்காணிக்கிறதுக்காக நம்முடைய லட்சுமியும் வசந்தை விடுறாங்க. விடுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பைரவி தான் இந்த அஞ்சலிக்கு ஹெல்ப் பண்ணுறான்ற ஒரு விஷயம் தெரிய வருதுங்க. தெரிய பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவும் கௌதம் நம்ம பிளான் போட்டு கார்த்தியும் பிரியா சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா, அஞ்சலி சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா அவங்க ஒரு பிளானை போட்டு கூட்டு சதியாக நம்மளை வீழ்த்தி எப்படியாவது அந்த அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு பிளானை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம இதில் முட்டாளாக இருந்திருக்கோம், இதுக்கு மேலே முட்டாளை நம்ம இருக்கக்கூடாது. அதுக்காக இந்த அஞ்சலி போகிற ரூட்லேயே போயிட்டு அவளை கையும் அளவும் பிடிச்சிடணும். அதுவும் போக பிரியா ஹைதராபாத்தில் இருக்காங்கல்ல, உடனே பிரியா ஊருக்கு வர சொல்லி கார்த்திக் பிரியா மேலே உயிரே வச்சுட்டு இருக்காள. இவளை இவ்வளோ நாள் திருந்துவான்னு நம்ம வேஸ்ட்டாக போயிடுச்சு. இதுக்கு மேலே இவளை நம்பக்கூடாது. நம்ம பிரியாவும் கார்த்திகை மறுபடியும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்றப்ப கண்டிப்பாக கார்த்திக் கோவப்படுவான். இதை நம்ம வேறு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற கார்த்திக்கும் பிரியாவுக்கு கண்டிப்பாக நேரில் மட்டும் பிரியா நம்மளுடைய ஜானு பார்த்துட்டாங்களா, அவங்கள கேள்வி மேல் கேள்வி கேட்டு கண்டிப்பாக நம்ம கார்த்திகை கல்யாணம் பண்ணி சம்மதம் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன்ல பிடிச்சிங்க. அப்போ தான் நம்ம வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வருவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.